ராசிகள் மோதிரம் ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ராசி பார்த்து போடலாம், நட்சத்திரம் பார்த்து போடலாம் அப்படின்னு. எதை பார்த்து போட்டால் நல்லாயிருக்கும்? ராசிகள் மோதிரங்கிறது பேர்லேயே இருக்குது. ராசி பார்த்து இப்போ ராசிக்கானதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்ட ரத்தினங்கள்னு பேர். ரத்தினங்களை நமக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் தர்றதுன்னு ஆராய்ந்து பார்த்து அதன்படி போடணும். பொதுவாக பல விதத்தில் போடுறாங்க. அது என்னென்ன விதங்கிறது முதல்ல சொல்கிறேன். 1, ராசிப்படி மேஷம் விருச்சிகம் பவளம் போடலாம், ரிஷபம் துலாம் வைரம் போடலாம், மிதுனம் கன்னி மரகத பச்சை போடலாம், தனுசு மீனம் கனகபுஷ்பராகம் போடலாம், மகரம் கும்பம் நீலம் போடலாம், கடகத்துக்கு முத்தும் சிம்மத்துக்கு ரூபி மாணிக்கமும் போடலாம். அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அமைப்பு. இது ஜென்ரல். எப்பவுமே ரெடிமேடுன்னு ஒன்று இருக்கும், அல்லது நமக்கானதுன்னு ஒன்று இருக்கும். சில நேரத்தில் ரெடிமேடே நமக்கானது மாதிரி ஃபிட் ஆகலாம், அப்படியும் நடக்கலாம். ஆனால் நமக்கானது இல்லை, அது பொதுதான். அது உங்களுக்குன்னு அது தயாரிக்கப்பட்டதில்லை, அந்த மாதிரின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு அமைப்பு இருக்குது. இது பேர் ராசிக்கல். ராசிக்கு ஏற்ற மாதிரி போடக்கூடியதுன்னு அர்த்தம். 2வதா நட்சத்திரத்தின் அடிப்படையில் போடலாம். எந்தெந்த நட்சத்திரம்னு அஸ்வினி பரணி அப்படின்னு 27 நட்சத்திரத்துக்கும் இந்த 9 கல்லை எடுத்தாக்க 3 நட்சத்திரத்துக்கு ஒன்று வரும். 3 நட்சத்திரத்துக்கு ஒன்று அஸ்வினிக்கு, அப்புறம் மகம் மூலம் சொல்கிறது 3 நட்சத்திரத்துக்கு வைடீரம் போடலாம்னு. அந்த மாதிரி ஒன்றுன்னா ஒரு 3 நட்சத்திரத்துக்கு ஒரு கல்லுன்ற விதத்தில் 9 கல்லை 27 நட்சத்திரத்துக்கு பிரித்து போடலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் போடுவது. பிறந்த தேதியின் அடிப்படையில் போடலாம். 1ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாம் ரூபி போடணும், 2ஆம் தேதி பிறந்தவங்களாம் முத்து போடணும், 3ஆம் தேதி பிறந்தவங்கெல்லாம் கனகபுஷ்பராகம் போடணும், 4ஆம் தேதி பிறந்தவங்களாம் கோமேதகம் போடணும், 5ஆம் தேதியில் பிறந்தவங்கலாம் மரகத பச்சை, 6ஆம் தேதியில் பிறந்தவங்க வைரம், 7ஆம் தேதியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. 7ஆம் தேதியில் பிறந்தவங்கன்றது வைடூரியம் போடலாம். 8ஆம் தேதியில் பிறந்தவங்கலாம் ப்ளூ சஃபயர் நீலக்கல் போடலாம். 9ஆம் தேதியில் பிறந்தவங்கலாம் 9ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு பவளம் போடலாம். அந்த மாதிரி கூட்டுத்தொகை வரணும். 10ஆம் தேதினா திருப்பி 1ஆம் நம்பர்னு கணக்கு, 11ஆம் தேதினா 2ஆம் நம்பர் கணக்கு, அந்த மாதிரி போடுறது. அது பிறந்த தேதியின் அடிப்படையில் போடுறதுக்கான அமைப்பு.